ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கர்வாச்சி ட்ரான்ஸ். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு, அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்ம ஸ்கூல் போயிட்டுருக்கோம், அம்மா வீட்டில் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் யோசிப்பாங்க. வாங்க அவங்களோட ஃபன்னியான ரிப்ளைஸை போய் பார்ப்போம். அம்மா வந்து ரொம்ப அவ வந்து படம்லாம் பார்ப்பா, எல்லாமே பார்ப்பா. படமும் பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்துடும், இன்னொரு ஃபுட்டு தராங்க, டிவி பார்க்குவாங்க, தூங்குவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரஜன் பஸ் வந்துடும், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம், தூங்குவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் அப்பா வருவாங்க. என் மம்மி வந்து சாப்பாடு ரெடி ஆக்கி வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அவங்க என்னை பிக்கப் பண்ண வருவாங்க. பாட்டுக்கு போவாங்க, அப்புறம் டிவி பார்ப்பாங்க, மொபைல் பார்ப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர்லாம் அம்மா கிட்ட ட்ரெஸ்ஸு தருவாங்க, அது பண்ணுவாங்க. அப்புறம் யூடியூப்பில் கொஞ்சம் வந்து ஆக்டிங் பண்ணி யூடியூப்பில் வந்துருக்காங்க. கொஞ்சம் அதில் லைக்ஸ்லாம் பெயினே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கூல் அமிச்சோடனே தூங்குவாங்க, அப்புறம் தெரியாது சமைக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? வீட்டில் சாப்பிடுவாங்க, அப்புறம் டிவி பார்ப்பாங்க, டிவி, அப்புறம் தூங்குவாங்க, நினச்சிட்டுவாங்க, ஏஞ்சிட்டு செல்வி ஆண்டி வீட்டுக்கு போவாங்க, செல்வி ஆண்டி வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்புறம் டீ குடிச்சிட்டு ஓகே நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நான் வந்து நான் பட்டிட்டு அவ்வளோதான். வீட்டுக்கு தூங்கினோடனே ஆஃபீஸ் போயிடுவாங்க, பாத்திரம் கழுவாங்க, ஓகே, சாப்பாடு செஞ்சு ரெடியாக வைப்பாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் தூங்குவாங்க. அப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் வாங்க வெளியே போவாங்க, அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண வருவாங்க. வீட்டில் எதுவும் பண்ண மாட்டாங்க, வீட்லயே இருக்க மாட்டாங்க, ஆஃபீஸ் போயிடுவாங்க. அப்புறம் நம்ம லஞ்ச் குக் பண்ணுவாங்க. வேற எங்களை பஸ்லேருந்து கூப்பிடுறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. மம்மி வந்து நான் ஸ்கூலில் போனதுக்கப்புறம் மம்மி வந்து குக் பண்ணிட்டு அப்போ கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டா, அப்புறம் கிளீன் பண்ணிட்டா, அப்புறம் தூங்க எழுந்திரிச்சுட்டா, அப்புறம் பேபிக்கு பால் கொடுத்துட்டா, அப்புறமேலாம் தூங்க எழுந்திரிச்சிட்டு எனிதிங் பண்ணுவாங்க. அப்புறம் இருப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, பஸ் வந்துடும், அப்புறம் நான் இறங்கிடுவேன். சொல்லி வந்துட்டேன், ஃபோன் பார்ப்பாங்க, அப்புறம் குக் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் தான் படிப்பாங்க. மம்மி வந்து எங்களை ஸ்கூலுக்கு கழுப்பிட்டு மம்மி வந்து வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணுவாங்க, சமைப்பா. அப்புறமா மித்ரா சீக்கிரமாகவே ஸ்கூல்லேருந்து வந்துடுவா. அப்புறமா மம்மி வந்து மித்ராக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வச்சிடுவாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்புறமா டிவி பார்ப்பாங்க கொஞ்ச நேரம். மம்மி வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கிளாஸ் இருந்தால் கிளாஸ்க்கு போயிடுவேன், இல்லாட்டி யார் வீட்டுக்கு வச்சு போய் விளையாடுவேன்.
என் மம்மி வந்து தூங்குவாங்க, அதுக்கப்புறம் சமைப்பாங்க, அதுக்கப்புறம் ஊற்றி விடுவாங்க, வாமிட் பண்ணுவாங்க. போகும்போது வந்து ஜாகிங் போயிட்டு அப்புறம் டெய்லரிங் சாப்பிட்டுட்டு டெய்லரிங் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் அப்புறம் டெய்லரிங் ஒர்க் ஃபினிஷ் பண்ணோன்னே சாப்பிட்டுட்டு அப்புறம் அம்மா எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்க.